வணக்கம். நம்மகிட்ட வர பேஷண்ட் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது முட்டு வலி அவங்களுக்கு சரியாயிடுச்சு ன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் இன்றைக்கி வந்தாங்க. எவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு கேட்டால், போன வாரம் ஒரு பேஷண்ட் எப்படின்னா, அவங்க வந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. அதனால் முட்டில் அடிபட்டு ஒரு வலி இருந்துச்சு. அப்போது அதுக்கான ஒத்தரங்கள் தைலங்கள்லாம் போட்டு தடவும் போது ஒரு 4 நாளில் அந்த வலிகள் நல்லா குறைஞ்சி சரியாயிடுச்சு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முட்டு வலி எப்படிப்பட்டதுன்னா, அந்த எலும்புகளில் எண்ணச்சத்துக்கள் குறைஞ்சி ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணச்சத்துக்கள் குறைஞ்சி நாள்பட்டு ஒரு 10 வருஷமாக அந்த முட்டு வலி இருக்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிட்டு வராங்க, 4 நாளில் முட்டு வலி சரியாயிருமான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு பிரச்சனையை ஒருத்தருக்கு 4 நாளில் சரியாயிடுச்சுன்னா அவங்க வலியும் நான் 15 வருஷமாக இருக்கிற நம்ம வலியும் ஒன்றா? இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும். இப்படி நிறைய பேர் வந்து ஒரு தவறுதல் ஆயுர்வேதங்கிறது தான் வலியை குறைக்கிறதுக்கான ஒரு மருத்துவம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, படிப்படியாக உங்களுடைய காரணங்கள் என்னன்றது தெரிஞ்சு அதற்கான தீர்வுகள், இயற்கையான உணவுகள், வாழ்வியலை சரி செய்து உடம்பை சரி பண்ணுகின்ற ஒரு அற்புதமான பக்க விளைவுகளற்ற மருத்துவ முறை. இது எல்லாருக்குமே பொருந்தும். நாள்பட்டி கட்டுப்படுத்துகிற மாத்திரைகள், ஊசிகள் சாப்பிட்ற நபர்களும் ஆயுர்வேத மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் கொஞ்சம் பொறுமை அவசியம். நாள்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாகத்தான் சரி செய்ய முடியும். மந்திரத்தில் தான் சரியாகலாம், மருந்தில் படிப்படியாகத்தான் சரியாகும். அதில் ஆயுர்வேதம் நம்ம ஜெய்கபீசா சிறந்தது.